ஐயனார் துணை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம சேரன் இருந்துட்டு, நம்ம சந்தாவ நெனச்சு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பாண்டி இருந்துட்டு, "அண்ணா இங்க தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? என்னண்ணே இன்னும் நீங்க அதத்தான் நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பின்ன என்ன சரியான நேரத்தில வானதி மட்டும் வந்து கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா, கண்டிப்பா சந்தா அவங்க கிட்ட மாட்டியிருக்கும். அதனுடைய நிலைமை நெனச்சா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுதான் அப்படி எதுவும் நடக்கலல்லன்னு, விடுங்கண்ண பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் வந்து ஃபோன் பண்ணிக்கிறாங்க. "எப்புட்றா இருக்கீங்க? அங்கே ஒருத்தன் இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்களா? ஐயோ! எப்படியோ அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்ட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா, சொல்கிறா எப்புட்றா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா. நிலாவும் என் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. நான் என்ன சொன்னாலையும் நிலா வந்து கேட்டுக்குது. நிலா என்ன சொன்னாலையும் நானும் கேட்டுக்கிறேன்டா. நாங்கள் 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கோம்டா." அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம சேரன் இருந்துட்டு, "அவன் சந்தோஷமாக இருந்தா அதை விட வேறு என்னடா வேணும் எங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான், "ஆமாம் அண்ணன் எங்கே? அண்ணன் இருந்தால் அப்படியே ஸ்பீக்கரில் போடு. அண்ணன் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் நிலா இல்லை தெரியுமா? இங்கே எவ்வளோ பாசமாக என்னை பார்த்துக்குது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக, "என்ன நான் சொல்கிறதுல உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? என்ன அண்ணனும் சரி சரின்னு சொல்லுது, நீயும் அப்படியான்னு சொல்லிட்டே கேட்குற. நான் சொல்கிறதே கேட்குற அளவுக்கு கூட உங்கள் மைண்ட் இல்லை போல இருக்கே. ஏதாவது அங்கே பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாண்டே இருந்துட்டு, "ஆமாண்டா இங்கே ஒரு பிரச்சனை" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழன் இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்குள்ளேயே நம்ம சேரன் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. திரும்ப திரும்பவும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை. சேரன் இருந்துட்டு, அவனே இப்போ தான் சந்தோஷமாக இருக்கிறான். நிலவை வேற தனியாக கூட்டிகிட்டு போயிருக்கான். அவன் சந்தோஷமாக அவன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம். இப்போ தான் இந்த பிரச்சனை நம்ம முடிச்சிட்டோம் இல்லை, பார்த்துக்கலாம் விடு. இதை விட பெருசாக நடந்தால் அப்புறம் வேணால் அவங்ககிட்ட நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஷோ, இவன் வேற என்ன ஏதுன்னு சொல்லாமல் ஃபோனை வந்து கட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டிய வந்து சேரன் போனதுக்கப்புறமா சோழனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. "என்னடா ஆச்சு? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ற, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக சந்தாவோட வீட்டில் இருந்து ஆளுங்க வந்தது, சரியான நேரத்தில் வானத்தை கூட்டிகிட்டு போனது, வீடு பக்கம் வந்த மாதிரி அவங்கள சமாளித்து அனுப்புனது, இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து சோழன்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. "இது எங்கிட்ட சொல்லியிருக்கான்ல, உங்ககிட்ட சொன்னால் மட்டும் என்ன நடக்க போகுது? உடனே கிளம்பி வந்துடுவா போகிற. நீ ஏன் ட்ரிப்புக்கோசம் தாண்டா போயிருக்க. நீ சந்தோஷமாக இரு. இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் வானதியோட வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, "எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லிடா" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க. "என்னை மன்னிச்சிடா, இது தெரியாமல் நான் என்னோடய விஷயத்த மட்டும் சொல்லிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும் விடு, நீ அதவே நினச்சிக்கிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்தாவோட வீட்டில் பீகார்லேருந்து வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்கங்க. "ஓ அப்படியா? ஆனால் அண்ணன் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இருங்க நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு ஃபோன் பண்ணி, "என்னென்ன எங்ககிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை. இதெல்லாம் சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லைப்பா, நாங்களே சமாளித்து அனுப்பி விட்டுட்டேன்டா. நீங்கள் அதை நினச்சலாம் எதுக்காகவும் கஷ்டப்படாதீங்க. நீங்கள் அங்கே போயிருக்கிறது நல்லா சுற்றி பார்க்கறதுக்காக. எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துட்டு இருங்க. ஏதாவதுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிடுறாங்க. "அண்ணன் நாங்கள் பேசாமல் கிளம்பி வந்துடட்டுமா?" "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா, நீ பத்திரமா அங்கே இரு. வேறு ஏதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக உனக்கு சொல்கிறேன்" அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, வானதி ரொம்ப கிரேட் இல்லை, சரியான நேரத்தில் சந்தாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது ஒரு ஒரு நேரத்தில் பண்ணுறது நல்லதாக இருக்குது.
ஒரு ஒரு நேரத்தில் பாண்டியை போட்டு கொடைச்சல் எடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வானத்தைய ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா கண்டிப்பாக அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மலாம் அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்மளுடைய குழந்தைங்களோட ஆசையை நம்ம நிறைவேற்றணும். நம்ம இந்த மாதிரியெல்லாம் ரிஸ்கெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அந்த ரிஸ்க்கான வேலைலாம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, நம்ம இவ்வளோ க்ளோஸ் ஆகுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கேன், நீங்களும் என் பக்கத்தில் இருக்கீங்க. நம்ம 2 பேரோட ஃபேஸ் கட்டும் ஒரே இடத்துல இருக்குது. நான் இவ்வளோ நெருக்கமாலாம் உங்களை நான் பார்த்ததே இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிலா இருந்துட்டு தூரமாக போய் உட்காந்துக்கிறேங்க. இதெல்லாம் உனக்கு தேவையாடா? நான் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தா கூட அவள் என் பக்கத்தில் தாண்டா இருந்திருப்பா. தேவையில்லாமல் அவகிட்ட சொன்னதுனால இப்போ பாரு, அவள் தூரமாக போய் உட்காந்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏங்க, நான் சும்மா தாங்க சொன்னேன். நானும் இப்போ எதுவுமே சொல்லலையே. எதுக்காக இத்தனை வாட்டி அதே வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க, நான் அழகாக இருக்கேன்னு எனக்கே நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், கண்ணாடியில் கூட நான் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்காக இந்த நைட் நேரத்தில் போயிட்டு கண்ணாடியவே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. அது எனக்கு தெரியும். நீங்கள் போய் முதல்ல படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக படுத்துட்ருக்கிற போது நம்ம நிலா இருந்துட்டு சோழன் சொன்ன வார்த்தையெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் நம்ம வானத்தை இருந்துட்டு பெட்ஷீட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு அந்த சைடு தூங்கினா நல்ல தூக்கம் வருமா, இல்லை இந்த சைடு தூங்கினா நல்ல தூக்கம் வருமா, எதுவாக இருந்தாலையும் எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக நான் ஃபோன் பேச போகிறேன், உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பாக இருக்குமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. பாண்டிக்கு கால் பண்ணி எனக்கு முத்தா வேணும், ஐ லவ் யூன்னு சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியும்டி, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, சரி நான் உன்னை காதலிக்கிறேனாவது தமிழ்லையாச்சும் சொல்லு. நீ என்ன சொன்னாலும் இவங்களுக்கு புரிய போகிறதில்ல. நான் ஏதாவது பேசினா தானே இவங்களுக்கு புரியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு முத்தாவாச்சு கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சந்தா வந்து சிரிச்சிட்ருக்காங்க. அப்படின்னா நான் பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை முதலே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வான வானத்தையை பார்த்து சந்தா வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. பாண்டி வந்து கடைசி நேரத்தில் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.